ரஜினி சார் வீட்டிலேருந்து திடீர்னு மேனேஜர் ஃபோன் பண்ணி சார் பேச சொன்னாங்க. என்ன ஒன்று கவலைப்படாதீங்க, நான் இப்போ 1,00,000 ரூபா அனுப்புகிறேன், மீதி ஆப்ரேஷன் டைமில் நான் ஹெல்ப் பண்ணுறேன். பெரிய விஷயம் இல்லை ரஜினி சார்லாம். அவங்களாம் எனக்கு செய்யணுன்ற அவசியம் கிடையாது. நான் அவங்ககிட்ட எந்த நேரத்துலையும் எந்த உதவி கேட்டு போனதும் கிடையாது. சேர்ந்து நடிக்கிற மாதிரி இன்னொன்று சொல்லிடுறேன். நம்ம பட நடிகர் உசிலைமணி காமெடி நடிகர் குண்டா இருப்பார் பாருங்க, நீங்கள் பார்த்துருக்கலாம். அவருக்கு இது சுகர் சக்கரை 2 காலம் எடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். 1 காலம் 2 காலான்னு தெரியல. அது பல வருஷத்துக்கு முன்னாடி. அந்த நேரத்தில் அவரால் படம் நடிக்க முடியல. ஐயா தான் 52,000 ரூபாய் 50,000 ரூபாய் கொடுத்தாரு. இன்னைக்கு அந்த மதிப்பீடு எவ்வளோ தெரியுமா? இதெல்லாம் யாருக்கு தெரியுது? அதுபோல யாரையும் அவதூறு பேசாதீங்க, அவரை யாரும் கொச்சப்படுத்தி பேசாதீங்க. இவ்வளோ நன்மைகள் எல்லாம் செஞ்சிருக்காரு. அப்படிங்கும்போது அண்ணாமலையாரும் உண்ணாமலை அம்மாவும் நந்திகேஸ்வரரும் ரஜினிகாந்த் குடும்பத்துக்கும் ரஜினிகாந்த் ஐயாவுக்கும் என்றும் துணை நிற்பார்கள். யார் எது பேசினாலும் ஐயா கலங்கக்கூடாது. நீங்கள் ஒரு சிகரம் மலை, உங்களை யாரும் அசைக்க முடியாது. எல்லா புகழும் வாங்கிட்டீங்க, எல்லா பேரும் வாங்கிட்டீங்க. இதுக்கு மேல உங்களுக்கு என்னங்கய்யா வேணும்? நல்லா இருப்பீங்க, நல்லா இருப்பீங்க. யார் எது சொன்னாலும் அதை நீங்க எடுத்துக்காதீங்க. ரஜினிகாந்த் ஐயா வாழ்க வளர்க. ஓம் நமச்சிவாயா. திருச்சிற்றம்பலம்.